Hi all, now we are going to see minimum loss under monopoly competition. With the help of L graph, we may see minimum loss. As usual, x-axis, y-axis, origin. This is cost price line and this is quantity demanded line. Now, we are going to manufacture OQ amount of products at OP amount of cost. See, here we have to incur loss. We know that we are going to incur loss because sometimes in order to go without nothing, we may get rid of our products, even selling at the same cost what we have manufactured. Simple-ஆ நம்மளுக்கு இங்கே மினிமம் லாஸ் கிடைக்கணும் அப்படின்னு இருக்குது இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ நம்ம ஓகே அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஓபி அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். அதாவது 8 rupeesக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், ஆனால் சேம் 8 rupeesக்கோ இல்லை 10 rupeesக்கோ நம்மளால் விற்க முடியல. ஏன்னா பிகாஸ் த சுச்சுவேஷன் இஸ் ராங். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோ வித்தவுட் நத்திங் வி மே செல் தட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வி மே கெட் ரிட் ஆஃப் தட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ நம்ம லாஸுக்குலாம் 8 rupeesக்கு மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை 6 rupeesக்கு செல் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏரியா வில் பி கால்ட் அஸ் லாஸ் ஏரியா. PRM. This will be loss area. So as usual, here we are going to show AR, MR, AC and MC. Here this is our AR line, that is revenue line, and MR lies below AR every time we know, and MC curve cuts MR from below. So here to incur loss, our revenue should be lesser and cost should be higher. So ரெவென்யூ கம்மியாக இருக்கணும், காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம ரெவென்யூ இங்கே இருக்குது, ரெவென்யூக்கு மேலே ஏதோ ஒரு ஆங்கிளில் இப்படி நம்ம ஏசி அப்படின்னு போடலாம். இதுதான். ஸோ ரெவென்யூ இங்கே இருக்குது, ரெவென்யூவை விட அதிகமாக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மினிமம் லாஸ். தேங்க்யூ ஆல்.